Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான Allopalak எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை பரோட்டா, பூரி, சப்பாத்தி, இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Allopalak செய்யறதுக்கு கடாயில் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு கட்டு பாலக்கீரையில் ஆஃப் கட்டு எடுத்து அது சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பாலக்கீரையை இப்போ வெளியில் எடுத்துடலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே வெளியில் எடுத்தாச்சு. Allopalak செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் 4லேருந்து 5 காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 3 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த கீரையை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கீரையோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் மேலே தெரிகிற வரைக்கும் இது கொதிச்சா போதும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் 3 உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கோம். அது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை ஒரு 3 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே இதை குக் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா குக் ஆகி எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக நெய்யோட வாசனைலாம் இதில் கலந்து ரொம்ப சூப்பராக வரும் ரெசிபி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான Allopalak ரெசிபி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டா, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். பிளிஸ்ஃபுல் லைஃப்பை இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.